நீங்கள் படிக்கிற ஸ்டைலை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும். கண்டிப்பாக வெற்றி அடையும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன். அது எப்படிங்கிறத ஒரு வீடியோக்களில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வெற்றி அடைஞ்சு அதை நூலிலையில் தவிர விட்டதுனால 5 வருஷம் கிட்டத்தட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் அதோட நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லி புரிய வைக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேர்வுக்கு படிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னால் முடிந்த வரைக்கும் நான் 5 வருடங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக எப்படி படிக்கணும், சிலபஸை எது போல் மாற்றி படிக்கணும், நம்ம படிக்கக்கூடிய ஸ்டைல் எப்படி இருக்கணும், எப்படி படித்தா தேர்வு ஹாலில் எல்லா தேர்வுகளையும் நம்ம அட்டன் பண்ண முடியும், அந்த கொஸ்டினை எப்படி அணுக முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் பாஸ் இல்லாமல் தெளிவாக சிலபஸ் படி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தான் படிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை நீங்கள் எனக்கு முதல்ல கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் முதல்ல பிரிண்ட் அவுட் எடுங்க. சிலபஸை குரூப் 2 சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 9th புக்கில் என்னென்ன சிலபஸ் வருது. இப்போ அறிவியல் புக்கு இருக்குது, 12வது புக்கு. அதில் தான் நிறைய மேக்ஸிமம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த குரூப் 4ல் நீங்கள் சிலபஸை படி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சிலபஸில் என்ன வரி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி படிங்க. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும்.